ஏப்பா என்ன இத்தனை நண்டி வாழ் போட்டு விட்டுறாங்க? அடேங்கப்பா 10 பேர் படுக்கிற பாய் மாதிரில இருக்கு. ஏப்பா கலர் கலரா வேலை வச்சிருக்காங்க கதையை பிடிச்சுக்கிட்டு. மலையாள படமா இருக்குமோ? மலையாள படம்னா இடுப்புல துணி இல்லாமல இருப்பாளுங்க, அதையும் இல்ல காணோம். அதானே. முத்து நீதான் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கே, நீ பார்த்து படி சொல்லு பார்க்கலாம். நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாரு. அப்படின்னா எம்எல்ஏ ஓட்டு கேட்க வர்றாருங்கிற? அப்ப நான் உழுவ போவா வேணாமாப்பா? சுத்த விவரம் கட்டவனா இருக்கிய. இன்னைக்கு பூரா உழுவாரும் 5 ரூபாய்க்கு மேல எவன் தரமாட்டான். அந்த ஆளு வந்தாருன்னா ஒரு ஓட்டுக்கு 15 ரூபாய் எப்படி தருவாங்களாப்பா? 1 2 3 4 அப்படின்னா 7 ஓட்டுக்கு மொத்தம் எவ்வளவு கிடைக்கும்? இப்போ உனக்கு அவ்வளவு அவசரமோ? ஏகப்பட்ட செலவு இருக்குல்லப்பா. என்னங்கடா இங்க கூட்ட? நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாருல்ல. எம்எல்ஏ வரா? ஆடா பாவிங்களா, தற்குறி பசங்களா. ஏய், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் ஆஸ்பத்திரி வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தாரு. நம்ம ஊர்ல தான் ஆத்திர அவசரத்துக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆத்த கடந்து போக வேண்டியிருக்கேன். அதனால நீங்க பேசாம நம்ம ஊருக்கு வந்துருங்க, மேற்கொண்டு ஆக வேண்டியது நான் பாக்குறேன்னு சொன்னேன். அதான்டா இது ஓலக்கா பசங்களா. ஏன் டாக்டர் நாடி வாக்குற வேற கழுத்துல ஓட்டு தந்திருக்கீங்க? இதுக்கே இப்படி சொல்றீங்களே, நான் பாத்ரூம் போனா கூட அந்த கழுத்திலே போட்டிருப்பேங்க. ஏன்னா நான் டாக்டர்னு அப்பதானே எனக்கு ஞாபகம் இருக்கும். வணக்கம். அடே வாங்க டாக்டர் வாங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டீங்க, உட்காருங்க. என்னங்க உங்க ஊர்ல இவ்வளவு கூட்டம்? நான் என்ன பல்கலைக்கழகம் கொடுக்குற டாக்டர் பட்டமா வாங்கிட்டு வந்தேன்? நான் சாதாரண லோக்கல் டாக்டருங்க. விவசாய கிட்ட பசங்க எதுக்கு கூட்டம் கூடுறதுனே கிடையாது. டாக்டர் நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கு ஆஸ்பத்திரி வைக்கிறதுக்கு அருமையான இடம் பிடிச்சிருக்கு. நன்றிங்க. ஒரு தொடர்பு கட்ட கொடுத்தீங்கன்னா பெருக்குவேன். நீங்க எதுக்கு டாக்டர் நான் இருக்கிறப்ப? ஐயே நீங்க பெரிய மனுஷன், அவள் நல்லா இருக்காதுங்க. குறும்புக்கார டாக்டர், ஆள் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். சாமி எனக்கு நல்லா படிப்பு வரணும், பரீட்சையிலும் பாஸ் ஆகணும். அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும். ஏன்பல கைத்தட்டி சாமி கும்பிடுற? இந்த சாமி செவுட்டு சாமி, கை தட்டினாதான் காது கேட்கும், அப்புறம் தான் வர கொடுக்கும். நீ வா போலாம். கூப்பிட வேண்டியதானே? பொண்டாட்டி கட்டாதது இப்ப எவ்வளவு சிரமமா இருக்கு பாத்தீங்களா? தெரியுது. அதே நேரத்துல நீங்க எல்லாம் புருஷன் இல்லாம தவிக்கிறதும் புரியுது. சார்தான் டாக்டர் ரொம்ப குசும்புக்காரா இருப்பார் போல இருக்க. தாமா பெருகிட்டு தண்ணி தெளிக்கணுமா, தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கணுமா? தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கணும். நீ யாருமா புது டிக்கெட்? நல்லா இருக்கு கதை. எங்க ஊருக்கு நீங்க புதுசா டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு என்னைய புது டிக்கெட்னு சொல்றீங்களா? ஆமா விளக்கு மாறுங்க. பாருமா ஆரம்பமே சரியில்லை. ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். யார் மணி? ஆஸ்பத்திரியை கூட்டி போயிருக்க ஐயா அமிச்சாரு. ஓஹோ, பண்ணையார் சொன்ன வாயாடி நீதானா? வாயாடி இல்ல. அடே வாங்க தம்பி, இதுக்கு போய் வெக்கப்பட்டுக்கிட்டு வாங்க. நீங்களா பஞ்சாயத்து பண்ண போறீங்க? பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்க, எங்க கிராம பஞ்சாயத்துல தெரிஞ்சுக்க வேணாமா? பாருங்களேன், ஆனா தெரியாத போயெல்லாம் அள்ளி விட போறான் பாருங்க. எங்க கிராமத்து கோர்ட்டே எழுதாங்க. அடே எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்கு. டாக்டர் இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க. என்ன ஆரம்பிக்கலாம்? உங்களா ஆரம்பிக்கலாம்.
ஆரம்பிக்கலாம்ல? என்னப்பா சொல்லு. என் வாழை தோட்டத்துல போய் 2 பேரும் தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க. இத கேட்டு சொல்லுங்க. வாழை தோட்டத்துக்கார சொல்றது நியாயமா தான் படுது. ஏன்னா கடன் உடனே வாங்கி வாழைக்கண்ணு நட்டு இப்பதான் தலையை தூக்கி இருக்கு. அங்க போய் தலையில போட்டு தப்பு பண்ணிருக்காங்க. ஏண்டா உங்க மூச்சு பட்டு வாழைக்கண்ணு கருகி போச்சுன்னா யாருக்குடா நஷ்டம்? அட விடப்பா, நஷ்டத்தை பத்தி பேச வந்துட்டா ஊரு மான மரியாதை எல்லாம் போச்சு. அதை பத்தி பேசாம நம்ம ஊர்ல தாலியட்டாவது செய்யற தப்புக்கு தலைய மொட்டை எடுத்து கரும்பிடி செம்பிளி குத்தி கழுத மேல ஏத்துறது வழக்கம். அது மாதிரி செஞ்சுட்டு போங்க. அப்படியே 500 ரூபாய் அபராதம் வாங்கிடுங்க. ஏன்னா திருவிழா கடன் பாக்கி இருக்கு. ஏங்க நான் எதுனா பேசலாங்களா? அட நீங்க ஒண்ணு, இங்க படிக்காதவங்களே பலார் பலார்னு கேள்வி கேட்கறாங்க. நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்கல்ல, ஊசி குத்துற மாதிரி நறுக்கு நறுக்கு 4 வார்த்தை கேளுங்க. இல்ல பஞ்சாயத்து பண்றவங்களே பேசிட்டு இருக்குமே, தப்பு பண்ணவங்களை எதுவுமே கேட்கலையே. இவன் எதுக்குங்க விசாரிக்கணும்? முதல் தப்பா இருந்தா பரவாயில்ல, 1க்கு 3 தடவை தப்பு பண்ணிட்டேன்னு அவனே ஒத்துக்கிட்டேன். அது சரிங்க, 3 தடவை. ஏங்க இவங்க திறமை பாக்குறதுக்காக பஞ்சாயத்து இருக்கோம். சட்டு புட்டு செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுங்கப்பா. அடே நிறுத்துங்கப்பா. டாக்டர் நம்ம நினைக்கிறாரு. டாக்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. இப்பங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் புடிச்சு போய் தான் தோப்புக்குள்ளேயே போயிருக்காங்க. முடிச்சு போட போறவன் இவன் தான் நம்பிக்கையில தான் பொண்ணு முந்தாணி வச்சிருக்கா. கட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒத்திக்கு பார்த்தோன்னு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான். என்னங்க ஏன் பேசுறீங்க? தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தப்பு பண்ணிருக்காங்க. அதை பேசாம வேற என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க? போத்திட்டு படுத்துட்டான், படுத்துட்டு போத்திட்டான். தம்பி அதை கொஞ்சம் மாத்திட்டாரு, அவ்வளவுதான். அப்படின்னா அந்த பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டுவானா? இதை சொல்றீங்களே, இது நியாயம். நீங்க கேளுங்க. ஏய் இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறியா? இந்தாப்பா, இந்த பையனோட அப்பா அத்தாட்ட சொல்லிடு, நாளை காலையில் இதே இடத்துல இந்த பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டணும். இது பஞ்சாயத்தார் முடிவு. என்ன சரிதானே? சரிதான். கூடவே இதையும் சேர்த்து சொல்லுங்க, தப்பு பண்ணவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நாளைக்கு எல்லாரும் தோப்புக்குள்ள நுழைய போறாங்க. ஆமா இது முக்கியமான விஷயம், கேட்டுங்க. டாக்டர் தம்பி, போட்டாலும் போட்டீங்களே ஒரு போடு, பிரமாதம், அசத்திட்டீங்க போங்க. என்னடி கோயில் வேண்டி கிடக்கு? என்னதான் ஆண்டவகிட்ட வேணாலும் நீ அனாததான். சீவரத்து உலக மாதிரி நிக்கிறத பாரு. 1000 வேலை வீட்டுல கிடக்கு, ஆனா கடான்னு விட்டுட்டு உன் பாட்டுக்கு ஆடுகிறது தெரியல. நொண்டிக்கு 100 குசும்புங்கிற மாதிரி அனாதைக்கு 1000 குசும்புங்கிறத உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கே தெரியுது. 3 வேலை கொட்டிக்கிறிய, திங்கிற சோத்துக்கு ஒழுங்கா வேலை பார்க்கணும்னு அக்கறை வேணாம். ஏண்டா அநாத பயல, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட பொண்ணு கேட்டு வருவேன். என் மகளை கட்டுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஏன்னா எனத்தோட தான் சேரணும். புரியல? நீ ஒரு அநாத, உனக்கு எங்கேயாவது ஒரு அநாத பொண்ணு கிடைக்குதான்னு போய் பாரு. கொஞ்சம் நில்லுப்பா. பெத்த அப்பன் குத்துக்கல்லு போல இருக்கியே, அந்த பொண்ண ஊரெல்லாம் சொல்றாங்களே அனாதேன்னு. அதை கேட்டு அந்த புள்ள படுற வேதனை என்னால தாங்க முடியலப்பா. அவளுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க கூடாதா? பெத்த அப்பன்னு சொல்லி மாப்பிள்ள பார்க்க வேண்டிய நானு அனாதைன்னு சொல்லி மாப்பிள்ள பார்க்க வேண்டிய. இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த பொண்ணு தாயி கழுத்துல ஒரு தாலியை கட்டுன்னு. நீயும் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவ வயித்துல ஒரு புள்ளைய கொடுத்துட்டான். அவளும் பெத்து போட்டுட்டு போய் சேர்ந்துட்டா. உன் வீட்டு உப்ப தின்னதுனாலதான் நீ கொடுத்த இந்த குழந்தைய நான் வளர்த்தேன். எப்பதான் அந்த புள்ளைய ஓ மகன்னு சொல்ல போறியோ? இத்தனை வருஷமா இந்த ரகசியத்தை காப்பாத்திட்ட. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணுக்கு தெரியாம நீதான் பார்த்துக்கணும். புதுக்கோட்டையில ஒரு பையன் இருக்கிறானா, எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க. சார் பாஸ். யாருங்க? லெட்டர் வாங்க. நீயே படிமா. என்ன
அதான் 3வது வரைக்கும் படிச்சிருக்கல. படி. அன்புள்ள அப்பா, அன்புள்ள அப்பா. அடியே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காய போட்ட நெல்ல கோழி மெஞ்சிட்டு இருக்கு. இங்க என்ன வேலை? போ. என்ன லெட்டர் இது? ஒண்ணுமில்ல, உன் பொண்ணு 3 மாசமா முழுகாம இருக்கிறாளாம். ஏய், என்னாச்சு? ஏன் பிள்ளை அழுது? கேட்கிறேன்ல ஒண்ணுமில்ல. கேட்கிறேன்ல, சொல்லு. நீயாவது என் மேல பாசமா இருப்பியா? ஏன் இப்படி கேட்கிற? பெத்தவங்க பாசமே எனக்கு கிடைக்கல, மத்தவங்க பாசத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? எக்கிரிக்கி, நான் இருக்கும்போது ஏன் பிள்ளை பேசுற? எல்லாம் இருந்தும் ஆண்டவன் என்ன கண்கலங்க வச்சுட்டா. இப்படி அனாதையா வாழ்றதுக்கு செத்து போயிருக்கலாம். ஏன் இப்ப பார்த்தாலும் அனாதை சொல்றேன்? நீ செத்து போயிட்டா நான் மட்டும் உத்தரோட எதிர்பார்க்கும். நீ தலையெழுத்து நான் அழுகுறேன், நீங்க அழுகுற. தாயம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன், ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய் தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருப்பு சாம்பாரா? ஆமா, உனக்குதான் 3 பொண்டாட்டி இருக்குது, ஏன் இப்படி சோத்து கலையிற? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகெல்லாம் உன் கால் தூசிக்கு பெற மாட்டாளுங்க. கையடியா. சரி, குழம்பு ஊத்து. மூக்க பாரு, மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. தாயமா, யாரு உங்க வீட்டுக்கு விருந்தாடி இருக்காங்களா? ஏண்டி தாயமா, உன் பொண்டாட்டி குரல் மாதிரி கேக்குதியா? இந்திரியா? என் முன்னாடியா? ஐயோ, நான் எங்க வெளியேறது? போய் பாத்ரூம் போய் வந்துக்கியா? சரி சரி, பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏண்டி கூப்பிட காது வைக்காம அப்படியே பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு இருக்கேன்க்கா, கொஞ்சம் கலந்து வைப்பா. இந்த பார், இப்ப வந்துடுறா. ஏண்டி? ஒண்ணும் இல்ல. அடி, எனக்கு தானே, நீ எப்படி அவசரப்படுறா? ஐயோ